1957ஆம் ஆண்டு நம்பூதிரி தலைமையில் உலகின் முதல் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் அரசு கேரளாவில் அமைந்தது. அதன் பின்னர் இடதுசாரி முன்னணி மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆகியவை மாறி மாறி ஆட்சி செய்தன. இந்த மாற்று அரசியல் கேரளாவின் முக்கிய அடையாளமாக இருந்தது. ஒருமுறை ஆளுங்கட்சியாக இருந்தவர்களை மீண்டும் அரியணையில் கேரள மக்கள் அமர விடுவது இல்லை. அடுத்த முறை அந்த கட்சியும் வெளியேற வேண்டிய நிலைமைக்குத்தான் தள்ளப்படும். அதன் வரிசையில் 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சியை வெளியேற்றி கம்யூனிஸ்ட் கட்சியை மலையாளம் பேசும் மக்கள் ஆதரித்தனர். கேரளாவில் பினராயி விஜயன் தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைத்தது. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 140 உறுப்பினர் சட்டப்பேரவையில் 91 இடங்களை வென்று பினராயி விஜயன் தலைமையிலான அமைச்சரவை ஏற்படுத்தப்பட்டது. கேரளாவில் அடிக்கடி நிகழும் பேரிடர் காலங்களில் பினராயி விஜயனை சிறந்த நிர்வாகியாக கேரள மக்கள் பார்க்க தொடங்கினர். மாநிலத்தில் நெருக்கடி ஏற்பட்டால் வழிநடத்தக்கூடிய திறமை உள்ள ஒரு தலைவராக பினராயி விஜயனை மக்கள் கருதத் தொடங்கினர். சமூக சீர்திருத்தங்கள், இடதுசாரி கொள்கைகள் மற்றும் சபரிமலை விவகாரம் போன்ற சமூக பிரச்சனைகளை முதலமைச்சர் பினராயி விஜயன் நடுநிலையுடன் செயல்பட்டதாக மக்கள் மனதில் எழத் தொடங்கியது. இதன் விளைவாக கேரளாவில் நீண்ட காலமாக மாறி மாறி ஆட்சி என்ற முறையை பினராயி விஜயன் உடைத்தார். 40 ஆண்டுகால பாரம்பரியத்தை சுக்குநூறாக்கி 2021ஆம் ஆண்டு 93 இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சியில் அமர்ந்தார் பினராயி விஜயன். ஆனால் அண்மையில் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் பினராயி விஜயனுக்கு எதிர்ப்பை காட்டத் தொடங்கினர் கேரள மக்கள். இதே எதிர்ப்பை சட்டப்பேரவை தேர்தலிலும் வாக்குப்பதிவு மூலம் காட்டியுள்ளனர். இதன் விளைவாக காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணிக்கு ஒரு தீர்க்கமான வெற்றியை அளித்து 10 ஆண்டு கால இடது ஜனநாயக முன்னணியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தனர். ஆளும் கட்சிக்கு எதிரான அலையின் உதவியுடன் 102 இடங்களை கைப்பற்றியது காங்கிரஸ். இடதுசாரி கூட்டணி 35 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2016 மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தல்களில் அடைந்த படுதோல்வியில் இருந்து மீண்டெழுந்துள்ளது காங்கிரஸ். நியூஸ் ஜே செய்திகளுக்காக மாரியப்பன்.